அனைவருக்கும் இடம் கிடைக்கவில்லை என்கிற நிலை இல்லாமல் தகுதி உள்ள அனைவருக்கும் அட்மிஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம கிட்ட வேக்கன்சி இருக்கிறது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இதை பயன்படுத்திக்குவாங்க என்கிற நம்பிக்கை இருக்கு, பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நம்பிக்கை இருக்கு. சோ மாணவர்களினுடைய சந்தேகங்கள், நான் எந்த பிரான்ச்சஸ் சூஸ் பண்ணலாம், இந்த பிரான்ச்சஸ் நான் சூஸ் பண்ணினா எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர்ல கிடைக்குமா, இந்த கோர்ஸ் எங்க அப்பா அம்மா ப்ரிஃபர் பண்ண சொல்றாங்க, பட் நான் இந்த கோர்ஸை ப்ரிஃபர் பண்ண போறேன். நான் ஏன் பண்றேன்னா எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எம்பவர்மெண்ட். ஸோ ட்ரிபிள் இ கான்செப்ட் என்பது மிகவும் முக்கியமானது உயர்கல்வித்துறைக்கு. ஸோ எங்களை பொறுத்தவரை நாங்க வி ஆர் ப்ரமோட்டிங் த எஜுகேஷன் சிஸ்டம்ஸ். ஸ்டூடெண்ட்டுக்கான தரமான கல்வியை எங்களுடைய 3 நிறுவனங்களும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. மாணவர்கள், தமிழக மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் இந்த ரிவ்யூ கமிட்டியின் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் சொசைட்டிக்கு நான் இந்த கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லிஸ்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அதன் பிறகு we can decide. தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க கூடாது. 29ஆம் தேதி வெளியிட்டு. Sir, yes, that point of your question, அமைச்சர் பொறுப்பேற்று வெரி ஷார்ட் டைம் தான் ஆகியிருக்கிறது. டெஃபினட்டா நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு இது சம்பந்தமா விவாதிக்க போறார். விவாதிச்சு வெரி சூன், இது உங்களுக்கு தெரியும், the higher education department is a prestigious and very important portfolio. So முதலமைச்சரோட கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் துணைவேந்தருக்கு நியமனம் என்பது நடைபெறும். நாம நம்பணும், சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னு நம்ம நம்புவோம். டெஃபினட்டா சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா சின்ன சின்ன போத் கேசஸ் இருக்கு சார். சி இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை எடுத்த உடனே எல்லாமே பண்ணிடும். ப்ரீவியஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இருக்கு. இல்லை ஒரு போத் கேஸ் இல்லை ஒரு ஜிஓ இஷ்யூஸ் எல்லாமே. புது கவர்மெண்ட், புது செக்ரட்டரி, எல்லாமே புதுசு. ஸோ வி கேன் சார்ட் அவுட் வெரி சூன். எல்லாமே இன்னும் ஒரு மாதங்களில் நீங்க எதிர்பார்க்கிற கேள்விக்கும் பதில் கிடைக்கும். உயர்கல்வித்துறைக்கும் பிரைட் ஒரு வெளிச்சம் நிச்சயமா தரும். எஸ், இந்த ரிவ்யூ மீட்டிங் முடித்த பிறகு டெஃபினட்டா 1 or 2 days முதலமைச்சர் அவரை நான் சந்திக்க போட்டேன். These are all very important issues. The finance problem, recruitment, appointment, vice chancellor appointment. These are all pending. இது எல்லாம் சீக்கிரமா சரி செய்ய. ஓகே. No, I'm sorry. That donation aspect, I am very clearly saying that தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறையில எந்த விதமான குறுக்கீடுகளோ, எந்த விதமான நீங்க கேட்கிற இந்த பினான்ஸ் இர்ரெகுலாரிட்டிஸோ, ஒரு பையனுக்கு அட்மிஷனுக்காக பணம் கையூட்டு வாங்குவதோ, ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ இனி நடக்க. இந்த கவர்மெண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட் சர்க்கார். இந்த ஸ்டேட்டினுடைய அட்டானமி, இந்த ஸ்டேட்டினுடைய சாவரினிட்டி, இந்த ஸ்டேட்டினுடைய இண்டிபெண்டன்ஸ் டெஃபினட்டா முதல்வர் தலைமையில் ஒரு சிகரத்தை எட்டும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம்.
ஸோ இதுல வந்து எஸ் எஸ் சார், உடனே கொடுக்க முடியாதுல்ல, பொறுப்போம். வில் கோ த்ரூ. இப்போ நேரம் உட்கார்ந்துருக்கோம் சார், இப்போதான் வந்து உட்கார்ந்துருக்கோம். அஸ் ஏ நியூ மினிஸ்டர் ஒரு எத்திக்ஸோட வந்து உட்கார்ந்துருக்காரு உங்க மினிஸ்டர், ஒரு பாலிசியோட வந்து உட்கார்ந்துருக்காரு உங்க மினிஸ்டர். நாட்கள் போக போக உங்க மினிஸ்டர் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்றார், என்ன கேரக்டரோட இருக்காருன்றதை நீங்க பார்க்கணும். எஸ் சார், கிவ் மீ சம் டைம்ஸ். ஒரு பிரீத்திங் டைம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னுடைய ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாம் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் தான். ஸோ அமைச்சர் வந்து உட்கார்ந்துருக்கிறார், நிறைய கேள்வி கேட்கலாம், நீங்க தயாரா இருக்கிறீங்க. பட் ஐ எம் வெரி கிளியர். ஸோ இந்த துறை டிரான்ஸ்பரண்ட் டிபார்ட்மெண்டா செயல்படும். நம்பர் 2, நான் கரப்டட் டிபார்ட்மெண்டாக செயல்படும். அந்த நம்பிக்கையை நான் உங்களுக்கு இல்ல. there are inspection is going on regularly. The inspection is going on. We should monitor like that. அதெல்லாம் இருக்கக்கூடாது. தரமான கல்வி நிறுவனங்கள், தரமான பேராசிரியர்கள், தரமான ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், தரமான லெபரட்டரி, தரமான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய கவர்மெண்ட் செயல்படும். எங்களுக்கு முதல்வர் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதனால we should constitute very soon சார். கண்டிப்பா யா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தனி இன்ஸ்பெக்ஷன் டீம்ஸ் இஸ் கோயிங் ஆன் இருக்கு. அதை நாங்க ஸ்பீட் அப் பண்றோம், அதை ஒரு வேகப்படுத்தும். சார், எம்ப்ளாய்மெண்ட் என்பது முக்கியமான ஒண்ணு சார். பேரண்ட்ஸ் இங்க கஷ்டப்பட்டு தன் குழந்தைகளை படிக்க வைக்கிறார். ஸோ எஜுகேஷன் மாத்திரம் ஒரு வயா கிடையாது சார். எஜுகேஷன் ரூட்டட் இன் த எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேஷன் நல்லா இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட்டும் குழந்தைகளுக்கு கிடைக்கணும் சார். எந்த அரசா இருந்தாலும் சரி, எங்கள் அரசு அதை விட ராக்கெட் வேகத்தில் 100 மடங்கு நிச்சயமா இந்த எம்ப்ளாய்மெண்ட் விஷயத்துல கவனம் செலுத்துவது. நான் வந்து ஐம் நாட் பர்டிகுலர் தட் ஸ்கீம், பட் எங்களுக்குன்னு புதிய திட்டங்கள், எங்களுக்குன்னு புதிய வழிமுறைகள் நிறைய செயல்படத்தான் நாங்க போறோம். ரிசீவ்டு தான் நமக்கு வந்திருக்கு. கம்பேரிட்டிவ்லி எஸ் ஜென்டில்மேன், கம்பேரிட்டிவ்லி 2025 டோட்டல் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்ஸ் 2,33,410 only for arts and science. This academic year 2026 2,31,274. Okay. Total paid applications 1,87,310. 2025 2026 1,79,675. Yes, female applications 2025 1,09,909. 2026 this academic year 1,06,990. This is the present status. Yeah. 1 month. Prolong. See. Yes, since it got the acres at the positive study process the parts in engineering we are focusing on the engineering side. So we have to discuss for that. நான் இப்ப பேசணும், செக்ரட்டரி சாரோட பேசணும். Definitely போக AI will develop with all the courses and branches.
பண்ற மாதிரி தான் வரும். Is and I was sick. This type sick here. எஸ் எஸ் ஐநோ நீங்க என்ன வரீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சார் ஐ டோல்டு வெரி கிளியர்லி, தமிழகம் சார்ந்த உயர்கல்வித்துறையினுடைய எந்த முடிவுகள் ஆனாலும் தமிழக மக்களுக்கு சாதகமாக, தமிழக மக்களின் உணர்வு சார்ந்த பிரச்சனைகளுக்கு சாதகமாக, தமிழக அரசின் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு சாதகமாக, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த அரசு மாநில உரிமைகளை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காது. The state autonomy is very most important. Honorable, respected CM Mr. Joseph Vijay Sakka விட்டு கொடுக்கவே நாங்க போறதில்ல. ஸோ எங்களுடைய இண்டிபெண்டன்ட், எங்களுடைய அட்டானமி, எங்களுடைய சாவரனிட்டி நாங்க விட்டு கொடுக்க போறோம் இல்ல. தமிழகம் தலை நிமிர்ந்து தான் என்னைக்குமே நிற்கும். இதுதான் என்னுடைய பாயிண்ட். இதுல சொல்லுங்க சார். ஐ டோல்டு வெரி கிளியர்லி, அது மாண்புமிகு முதல்வர் எடுக்க வேண்டிய முடிவு. அவங்க தான் எங்களுக்கு அறிவுறுத்துவோம். சரியா? ஆஸ் எ மினிஸ்டர் நாங்க வி ஆர் எந்த கவர்மெண்ட் என்ன மாதிரி ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, what are the both cases pending, what Supreme Court has given the direction, what High Court has given the directions, and the new minister. If CM call for the meeting for the ministers, the Council of the Higher Education, we can submit the what are the fact and truth and everything. So then finally, Honorable CM will take a call, take a decision. சார் நான் ஒன்னு சொல்லிட்டேன், நாங்க தான் ஸ்டேட் அட்டானமி, நாங்க மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். சார் அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த கொஸ்டின் நீங்க எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் மேம் கிட்டையும் சார் கிட்டையும் சொன்னேன், இதை கேட்க வேணாம், திஸ் இஸ் ஃபார் த அட்மிஷன், ஒன்லி ஃபார் த அட்மிஷன் ப்ராசஸ். குழந்தைங்க படிக்கணும், அட்மிஷன் கிடைக்கணும், அதன் பிறகு இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க இல்லை கேட்கணும். Now I told very clearly again, gentlemen. So today we should discuss only for the admission. Okay? I said like that. See, placement is a separate department. You are the education ministry. So definitely, நாங்க வந்து the labor and employment and the higher education and school education all together jointly will create a platform for the employment opportunity to the school. கண்டிப்பா உயர்கல்வித்துறை அமைச்சகம் கருதுகிறது